கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவ பிள்ளைகளே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று குறித்து வைத்திருக்கிறதான தரிசனம் நிறைவேறும் காலம் வரும் வரைக்கும் அது நம்மை விட்டு விலகாமல் காணப்படும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது முடிவு அடைகிற வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் மாறி போகவே செய்யாது. அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம அந்த தரிசனத்திற்கு காத்திருக்கணும். அது நிச்சயமாகவே வரும். அது நம்மளை விட்டு தாமதிப்பதே இல்லை. தேவன் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு தந்திருப்பாரே ஆனால், ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருப்பாரே ஆனால், ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேவன் நிறைவேற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே ஆனால், வாக்கு பண்ணின தெய்வம் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து அனுதினமும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற வரையிலும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பீர்களே ஆனால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்கு தத்தத்தையும் அந்த தரிசனத்தையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.